அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் அடியன் பிரம்மஸ்ரீ சங்கர் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பேச போகிறோம். பெருவாரியான மக்கள் இப்போ நம்ம ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு ஆலோசகராகவும் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் உணவுப் பொருட்களை நேரடியாக விற்பனை செய்யும் நபராகவும் நாம் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மக்களுக்கு நாம் சொல்லி வருகிறோம். இவ்வாறு இருக்கும் பொழுது நம்மிடையே பெருவாரியான மக்கள் கேட்கும் கேள்வி அப்படின்னா, என்னுடைய சகோதரர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்கிறார், என்னுடைய கணவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்கிறார், உறவினர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார், இதிலிருந்து எவ்வாறு விடுபது என்பது பற்றின ஆலோசனைகளை அவர்கள் பெருவாரியான மக்கள் கேட்கிறார்கள். இந்த குடிப்பழக்கம் என்பது இந்தியாவிலேயே பார்த்திங்க அப்படின்னா உலக நாடுகள் முழுக்கவே ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஷயந்தான். அதுலேயும் இந்தியாவில் இந்த குடிப்பழக்கத்தை ஒரு வருமான வாய்ப்பாக அரசாங்கம் நினைப்பதனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மக்களுக்கு மாறி வருகிறது. இதன் காரணமாக பல குடும்பங்கள் மதுவை பிரியமுடன் சாப்பிடுபவர்கள்னா ரொம்ப பிரியமாக சாப்பிட்றாங்களே தவிர அவர்களை சார்ந்து வாழ்பவர்கள் பிரியமாக இருப்பதில்லை. அவர்கள் மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. பிரபஞ்ச சக்தி எவ்வாறு இதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறது என்பது பிரபஞ்சத்திற்கே தெரிஞ்ச வெளிச்சம். ஏனென்றால் 50 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம வடிவமைச்சு நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த பிரபஞ்ச ஆற்றலை நாம் இந்த மதுப்பழக்கம் என்கின்ற இந்த குடிப்பழக்கம் என்கின்ற ஒரு விஷயத்தில் நாம் அழிக்கும்பொழுது இது ஒரு பிரபஞ்சத்துக்கு எதிரான ஒரு செயலாக தான் நம்ம பார்க்குறோம். இந்த மதுவை நாம் விற்பனை செய்து அடுத்தவர்களை அந்த இறையாற்றல் என்கின்ற அந்த பிரபஞ்ச ஆற்றலை, எல்லையில்லாத பெருங்கருணையான அந்த இறைவனுடைய கொடையை அழித்து கொள்வது எவ்வளவு பெரிய அறிவீனம் என்பது அதை அழித்து கொள்பவர்களால் உணர முடிவதில்லை. பிறர்க்கரிய பேர் பெற்றோம், அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்பதெல்லாம் முன்னோர்கள்லாம் சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த மது பழக்கத்திற்கும் போதை பழக்கத்திற்கும் நாம் அடிமையாக்கி எல்லையில்லாத பெருங்கருணையாய இந்த வாழ்க்கை என்கின்ற இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை நாம் எழுந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த மதுப்பிரியர்களுக்கு சொல்லி புரிய வைக்க இயலாது. அதே நேரத்திலே பெருவாரியான மதுப்பிரியர்கள் இருப்பதன் காரணமாகத்தான் அரசாங்கமும் இதை நாமே எடுத்து செய்யலாம் என்று அதிலே மிகப்பெரிய ஒரு வருவாயை ஈட்டி வருகிறது. இது ஒரு பாவப்பட்ட ஒரு செயல்தான். இது சத்திய தர்மத்திற்கு எதிரான ஒரு செயல்தான், பிரபஞ்ச இயக்கத்திற்கு ஒரு எதிரான ஒரு செயல்தான். இருந்தாலும் காசு, பணம், நிர்வாகம் என்று சொல்லும் பொழுது இந்த அரசாங்கத்திற்கு வேறு வழியே தெரியவில்லை என்றே தான் தோன்றுகிறது. நாம் இதை பற்றி அதிகமாகவும் நாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அறியாமை இருப்பவர்களுக்கு நன்மை கூறினால் கூட அது தவறாகத்தான் தெரியும். ஆக இப்போ நாம் இந்த பிரச்சனையை எப்படி கையாளுறது, பெண்கள் எப்படி இந்த பிரச்சனையை கையாளுறது அப்படின்றத நாம் உங்ககிட்ட சொல்கிறோம். ஆக்சுவலாக மதுப்பிரியர்கள் என்ன மாதிரியான முதல்ல இது பண்ணுறாங்க அப்படின்னா, இது சூழலினால் ஏற்படுகிறது. பல வாரம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தொன்று தொட்டே ஒரு 75 ஆண்டுகளாகவே திரைப்படங்களில் ஏதாவது ஒரு விழா அப்படின்னா, இந்த முன்னெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வில்லன்கள்லாம் அந்த மது கோப்பையை ஏந்திக்கிட்டு டான்ஸ்லாம் போடுவாங்க. அப்போது இதை நாம் மனதில் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதை மனதில் ஊட்டியிருக்காங்க. இது ஏதோ சாதாரணமாக இது விளைவிக்கப்பட்ட ஒரு பழக்கம்லாம் கிடையாது. ஏதோ நம்ம வீட்டில் இருக்கிற மக்கள் போயிட்டு பிள்ளைகள்லாம் போயிட்டு ஏதோ அவர்கள் ஆசைப்பட்டு குடிக்கிறார்கள் அப்படின்றதுலாம் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களுடைய மனதிலே அட்வர்டைஸ்மெண்ட் போன்ற விஷயத்தில் திணிக்கப்படுகிறது. முதல்ல இந்த உலகம் வியாபாரத்தை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஊடகங்கள் மூலமாக சிறு சிறு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு கொடுத்து, திரைப்படங்கள், சிறு குறு நாடகங்கள் இதெல்லாம் கொடுத்து, அதே மாதிரி விளம்பரங்கள் இதெல்லாம் கொடுத்து இந்த மதுவை சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்மையும் அறியாமலே இருக்கிற மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்டில் நமக்கு புகுத்துறாங்க.
இந்த மாதிரி புகுத்தந்தனுடைய காரணமாக தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 70களில் பிறந்தவங்க 60க்கு மேலே இருக்கிறவங்களாம் இன்றைக்கி பெருவாரியான பேர் வந்து டிக்கெட் வாங்கியிருப்பாங்க. இன்றைக்கி 70க்கு மேலே பிறந்தவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மதுவின் போதைக்கு அடிமையாகி அவர்களுடைய வாழ்க்கையை இழந்த கதைகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த காலகட்டத்தில் வந்த அந்த திரைப்படங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மதுக்கோப்பைகளை ஏந்தி அந்த ஹீரோ வில்லன் போன்றவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களையும் அறியாமல் உங்களுடைய அந்த விஷயத்தை வந்து நமக்கு மனதில் புகுத்தியிருப்பாங்க. அது வந்து நம்முடைய பிறவியினுடைய நோக்கம் என்ன என்று உணர்ந்தவங்க வந்து அதை வந்து தொடமாட்டாங்க. இப்போ நாம் வந்து இந்த மதுவை விட ஒரு மிகப்பெரிய மது நமக்குள்ளே இருக்கிறது, நமக்குள்ளே வந்து என்ஜான் உடம்பிலே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சித்தர் சிவானந்த பரமஹம்சர் சொல்லுவார். சித்தர்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு மிகப்பெரிய மகான்னு சொல்ல முடியாது. இந்த உலகை வீழ்க்க வந்த வள்ளல் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொல்லுவார், என்ஜான் உடம்பிலே உச்சியிலே உருவமத்திற்கும் அந்த பீனியல் சுரப்பி என்று சொல்வதற்கும் இடையிலே இருக்கின்ற அந்த ஒரு பாகத்தில் வந்து ஒரு மது ஒன்று சுரக்கும். அந்த மது தான் வந்து உங்களுடைய உடல்லே அது பாய்ஞ்சது அப்படின்னா உங்களுடைய உடல் அழியாமல் இருக்கும். அதுதான் எலிக்சர்னு சொல்லுவாங்க, அமுத மதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அப்போ மது என்பது வந்து இந்த உள்ளுக்குள்ளேயே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சவங்க அந்த மதுவை எவ்வாறு அருந்த வேண்டும் என்று குருவின் மூலமாக அந்த சித்த வித்தை என்று சொல்லப்படுகின்ற ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சவங்க இந்த மதுவையெல்லாம் நாடமாட்டாங்க. ஏன்னா நமக்குள்ளேயே நமக்கு தேவையான மது நமக்குள்ளேயே இருக்கிறது. அதான் மதுரை அப்படின்ற ஒரு வார்த்தை கூட நம்ம ஒரு உதாரணத்துக்கு பிரித்து பார்க்கணும்னா மது உறையும் ஊர். அப்போ மது உறையும் ஊர் என்றால் அது உன்னுடைய சிரசு ஆகிய புருவ மத்தியம், உங்களுடைய சிரசில் தான் இருக்குது அந்த எலிக்சர் அப்படின்ற அந்த மது பானம். அப்போது சிற்றின்பம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் சன நேரத்தில் வந்து ஒரு இன்பத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் எல்லாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி புறத்தே இருக்கின்ற மதுவை பாட்டில்களில் தான் தேடி போவாங்க. ஆனால் பேரின்பம் என்ற நிலையை அடையக்கூடியவர்கள் தனக்குள்ளே இருக்கின்ற மதுவை நாடி போவார்கள். அதற்கு என்ன பண்ணணும்? தியானம் என்கின்றதை கை கொள்ள வேண்டும். அதற்கு தான் உள் சுவாசமாக ஒரு நாளைக்கு 21,600 முறை நாம் இந்த சுவாசம் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை உள் சுவாசமாக மடைமாற்றம் செய்து நாம் வயோதிகம் ஆக ஆக நம்முடைய பொறுப்புகள் குறையும். சின்ன வயதில் நம்ம 25 வயசில் திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த குடும்ப கடமைகள்லாம் நல்லபடியாக செஞ்சுக்கிட்டே வரும்போது 50, 60, 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய கடமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்போ நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய அந்த சிந்தனைகள் எல்லாத்தையும் வந்து நம்மளுடைய அந்த வாசியோக பயிற்சிங்கிற இந்த சித்தவித்தை பயிற்சியை நல்லா பண்ணி அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற மதுவை போயிட்டு நாம் எடுக்க முயற்சி பண்ணணும். அது நம்மளால் மட்டும்தான் முடியும், வெளியில் இருக்கிறவங்களால் யாராலையும் முடியாது. இந்த மதுவை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யோனி நீர்னு சொல்லுவாங்க. இந்த யோனி நீரை யார் ஒருவர் குடிக்கிறாரோ அவர்களுக்கு மரணம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக வந்து விஞ்ஞானம் ப்ரூவ் பண்ணிக்குது, செல்கள் வந்து உணர்வு இல்லை என்றால் கூட செல்கள் உயிர்த்திருக்கக்கூடிய ஒரு நிலையிலே ஒரு அமைப்பு இருக்கிறது செல்களுக்கு. இதைத்தான் சித்தர்கள் பயன்படுத்தினாங்க. ஆண்டாண்டு காலமாக ஜீவசமாதி நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த செல்களுக்கு இந்த உடலுக்கு இருக்கிறது என்பது. இந்த உடலில் எவ்வளோ பேர் இருக்காங்க? ஏறக்குறைய 500 ட்ரில்லியன்லேருந்து 1000 100 ட்ரில்லியன், அதாவது 50லேருந்து 100 ட்ரில்லியன் செல்களுக்கு மேலே 120 செல்களுக்கு கூட இந்த உடம்புல இருக்குன்றாங்க. அப்போ 120 கோடி மக்கள், 120 கோடானு கோடி மக்கள், ட்ரில்லியன் நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க, அவங்க இந்த உடம்புல இருக்காங்க. இந்த உடம்புல இருக்கிற அந்த 100 ட்ரில்லியன் கணக்கில் இருக்கிற அந்த செல்களில் இருக்கிற அந்த ஒரு வேலைப்பாடு இது வந்து ஒரு திரவமாக மாறி அது வந்து நம்ம சுக்கிலமாக மாறும். சுக்கிலமும் அதிலேருந்து தான் வருது. சுக்கிலத்தை வந்து நாம் வந்து சாதாரணமாக சமயோகம் பண்ணோம்னா அது வந்து சந்ததி விருத்திக்கு போகலாம். ஆனால் அதே சுக்கிலத்தை வந்து நாம் பானம் பண்ணோம் அப்படின்னா சித்தவித்தைன்ற ஒரு இந்த பயிற்சி மூலமாக பண்ணோம் அப்படின்னா அந்த சுக்கிலம் வந்து மேலே போய் சேர்ந்துடும். இந்த மேலே போய் சேர்ந்து தான் என்ஜான் தலையில் பனையில் ஊறும் கல்லுன்னு சொல்லுவாங்க. தலை பனை 8 ஜான் உடம்புல அந்த உச்சியில் வந்து அந்த பனை மரத்தில் வந்து அந்த சுக்கில பானம் இருக்கிறது, அந்த ஸ்ரோனித பானம் இருக்கிறது. அது ஒரு மிகச்சிறந்த மது. அந்த மதுவை போல ஒரு போதை இந்த உலகத்திலே யாராலையும் தட முடியாது. இன்னும் சொல்லப்போனால் வழியாக நாம் முன்னோர்கள்லாம் அதை சாப்பிட்டு பார்த்து தியானத்தில் இந்த இந்திய பூமியில் இருந்தாங்க.
இன்றைக்கு ஆட்சி செய்பவர்களுக்கெல்லாம் இந்த அர்த்தம்லாம் தெரியாது. இந்த அனர்த்தமாக அவங்க வந்து அதை வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு உண்மையெல்லாம் இவங்கெல்லாம் தெரியாததனுடைய காரணமாக தான் இவர்கள் வந்து அல்ப வாழ்வுக்கு ஆசைப்பட்டு இந்த இந்த மாதிரியான வாழ்க்கை ஆட்சி முறையை நமக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. மது விற்பனை பண்ணுறோன்னா நம்ம ஆட்சி செய்ய முடியாதுன்ற மாதிரியான ஒரு தத்துவங்கள்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டு, அதற்கு யாராவது வேணால் பிரச்சனை பண்ணாங்கன்னா அவர்களை அவங்க வேணால் செய்கிறது, இந்த மாதிரியான நிலையெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த உரையை நீங்கள் கேட்குற ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற மது சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த மது எப்போ வரும் அப்படின்னா, நம்முடைய வாழ்வு பூரணமாகும்போது வரும். இது எந்த வாழ்க்கையில் எந்த நேரத்துலேருந்து சாப்பிட்லாம் அப்படின்னா, 12 வயது நம்மளோட உடம்புல வந்து சுக்கில முதிர்ச்சி அடைந்த உடனே தவம் செய்ய ஆரம்பித்தோம்னா இந்த மதுவை வந்து சிறு வயதிலேயே நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஆனால் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த உலகில் வாழ்க்கையிலையும் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து உங்களுடைய சந்ததி இந்த பூமிக்கு விட்டுட்டு அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிலையை வந்து கற்பித்து கொடுத்து விட்டு அவர்கள் வந்து இந்த பூமியில் நல்லபடியாக நல்ல வண்ணம் வாழ்வதற்காக உங்களால் என்ற உதவிகளை செய்து கொண்டே வந்து இந்த பூமியிலே இந்த வாழ்விலே நாம் ஏற்றுக்கொள்ளும் பலவாறான அந்த அனுபவங்களை நீங்கள் தொகுத்து பார்த்து எது தீது எது நன்மை அப்படின்ற விஷயத்தை, நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படுன்ற மாதிரி தீமைகளை விடுத்து நன்மைகளை நாம் செய்து அதில் வந்து நாம் வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த ஒரு திருப்தியும் நமக்கு கிடைக்கும். அதனால்தான் சுவாமி வந்து சந்நியாசத்தை வந்து சொல்கிறது கிடையாது. சந்நியாசம்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திக்கும் இடத்திலே நியாசம்னா வாழ்தல்னு பேர். அப்போ சந்திக்கும் இடத்துல நீங்கள் வாழணும் அப்படின்னா அது உங்களுடைய புருவ மத்தி அது சமாதி நிலையில் தன்னால் கைகூடும். மாறாக இன்றைக்கி வந்து குடும்பத்தை விட்டுட்டு நான் வெளியில் போய் சன்னியாசியாக போகிறேன்றது வந்து முறையானது கிடையாது. அதை இயற்கை வந்து என்றளவும் வந்து அதை விரும்புறது கிடையாதுன்னு சாமி சொல்லுவார். அப்போ அவருடைய கூற்றுப்படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 ஆண்டு நமக்கு பருவம் வரும்பொழுது ஒரு நல்ல ஒரு நமக்கேற்ற ஒரு பெண்ணை நாம் திருமணம் செய்து கொண்டு இல்லற கடமைகளை நேர்மையாக நாம் செய்து கொண்டே வரும்பொழுது இந்த வாசியோக பயிற்சியான இந்த சித்தவித்தை பயிற்சியும் நாம் வாங்கிட்டு அதை பயிற்சி பண்ணிக்கிட்டே வரும்பொழுது அதுக்கப்புறம் குழந்தைகள் பிறக்கும், வயோதிகம் ஆகும். நம்மளால் நேர்மையாக சம்பாதிக்கிற அந்த பணங்கள்லாம் அந்த குழந்தைங்களுக்கு செஞ்சுட்டு நாமளும் அதனால் நம்மளுடைய வாழ்க்கையை பரிபாலனம் செய்து கொண்டு அப்படியே நாம் வாழ்ந்து வரும்பொழுது இந்த பண்பு அப்படியே உயர்ந்து கொண்டே வரும். அந்த பண்பு உயர்ந்து வந்து அந்திம காலத்தில் வரும்பொழுது இந்த குழந்தைங்கள்லாம் பெரிய ஆளாயிட்டு அவர்களுக்கு திருமணம் ஆனவுடனே அவர்கள் நம்முடைய தேவை வந்து அவர்களுக்கு இருக்காது. வயோதிகம் என்று சொல்லும் பொழுது நமக்கும் வந்து மரணம் அடையாமல் இந்த நிலையை நாம் எழுத வேண்டும், மரணமில்லா பெருவாவை நாம் அடைய வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வரும் பொழுது இந்த பயிற்சியை நன்றாக சதா பிராணாயாமமாக செய்து நம்ம அந்த ஜீவசக்தியை வந்து உள்ளில் அடக்கி அந்த மதுவை நாம் குடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த உடம்பு வந்து அழியவே அழியாது. இதுதான் வாழ்வியல் தத்துவம், வேறு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி வந்து விஞ்ஞானி அப்படின்னு சொல்லிக்கிட்டவனும் செத்து போயிட்டான், பெரிய பெரிய நாட்டை ஆண்டவன் சொல்லிட்டு சொன்னவனும் செத்து போயிட்டான். ஆக இந்த நிலையாமையை வந்து இவர்கள் வந்து உணர்றது கிடையாது. என்றைக்குமே நாம் தான் இந்த உலகத்தில் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் நினைப்பதன் காரணமாகத்தான் இந்த மாதிரியான தவறுகள் வந்து இருக்கிறது. அது இல்லாமல் இந்த வாழ்க்கை என்பது நமக்கு கிடைத்த ஒரு வரம், இந்த வாழ்க்கை வந்து நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பிலே நீங்கள் ஆனந்தம் என்கின்ற அற்புதமான ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். அதே நேரத்தில் அந்த ஆனந்தத்தை எவ்வாறு அனுபவிக்க முடியும்? நீங்கள் உள்ளிலே இருக்கின்ற மத்தக கல் என்று சொல்லக்கூடிய மத்தக மதுவை நீங்கள் குடித்தால்தான் வரும். ஆக எனவே இந்த மாதிரியான ஒரு ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த மதுக்கு நான் அடிமையாயிட்டேன், என்ன பண்ணணும் அப்படின்னா கான்சியஸாக நீங்கள் இந்த ஒரு உணர்வை நாம் ஏற்படுத்திக்கிட்டு, இல்லை நம்ம வந்து சாப்பிட வேண்டிய மது உள்ளுக்குள்ளே இருக்குது வெளியில் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இதற்கு மிக சிறந்த ஒரு உணவுப் பொருள்னு பார்த்திங்க அப்படின்னா வில்வமும் மிளகும். டெய்லி காலையில் ஒரு 20 வில்வ இலை எடுத்து, வில்வம் பார்த்திங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் சிவாலயங்களில் இருக்குது. 3 இலை கொண்ட வில்வம், 5 இலை கொண்டது, 7 இலை கொண்டது என்று சொல்லுகின்ற மகா வில்வம்லாம் இந்த பூமியில் நமக்கு இயற்கை பிரபஞ்சம் படைச்சிருக்கு. என்ன பாருங்கள், மது குடிக்கிறது வந்து வில்வத்தை வந்து நீங்கள் நார்மலாகவே குடிச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற மதுக்கும் அது வந்து உரமாக மாறும். அதே நேரத்தில் வெளியில் நீங்கள் மது சாப்பிட்டுட்டு நீங்கள் அழிஞ்சி போகிற உடம்பு காக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 20 வில்வ இலைகளை எடுத்துக்கொண்டு காலையில் வெறும் வயிற்றில் அதை நல்லா அரைச்சி அது கூட வந்து ஒரு 5 மிளகு சேர்த்து நல்லா அரைச்சி சாப்பிட்ருக்கும். அதுக்கு அடுத்தது கொத்துமல்லி தேநீர்.
இந்த கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, அந்த கொத்தமல்லியை நல்லா வந்து வறுத்து பொடி செய்து வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கணும். தேவைன்னா கொஞ்சோண்டு சுக்குத்தூள் கூட போட்டுக்கலாம். இந்த கொத்தமல்லி விதையும் சுக்குத்தூளும் ஒன்றா கலந்து வேணும்னா ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம், ஒரு கிராம்பு போட்டுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. புரியுதுங்களா? ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு 2 ஸ்பூன் சுக்குமல்லி. இது அதாவது டாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா சுக்குமல்லி தூளாக தான் இருக்கணும். அதாவது இந்த மல்லித்தூள், கொத்தமல்லி விதை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து தனியான்னு சொல்கிறோம் நம்ம. அந்த தூளை நல்லா அரைச்சி 2 ஸ்பூன் அதை போட்டு, தேவையான மிளகு, இது கொஞ்சோண்டு சுக்குத்தூள், இதெல்லாம் நம்ம சைடில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சும்மா ஒன்று மிளகுனா 2 போடணும், ஒரு ஏலக்காய்னா 1 போடணும், ஒரே ஒரு பட்டைனா ஒரு சிறிய அளவு போடணும். இதை மட்டும் போட்டு கொதிக்க வச்சு நாம் குடித்தோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மதுவால் ஏற்படுகின்ற அந்த தீமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இது விளக்கும். இந்த குடல் வந்து வெந்து போனது, இந்த லிவர் வந்து ப்ராப்ளமானது, இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக பண்ணணும். ஒரே தடவை சாப்பிட்டுட்டு இந்த விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு நீ குடித்து வந்து 40 வருஷம் 50 வருஷம் குடித்து உன்னுடைய வாழ்க்கையை காலி பண்ணிக்கிட்டு அந்த மருந்து வேணும் அப்படின்னா 2 நாள் குடித்தா நல்லாயிடுமா, 3 நாள் குடித்தா நல்லாயிடுமாலாம் சொல்லக்கூடாது. தொடர்ச்சியாக ஒரு 2-3 வருஷம் தொடர்ச்சியாக நீங்கள் இதை டெய்லி காலையில் வந்து இந்த வில்வத்தழையும் வில்வ இலை அந்த அரைச்சியும் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து இந்த சுக்குமல்லி தூளை சாப்பிடணும், சுக்குமல்லி காஃபியை சாப்பிடணும். அதுக்கு அடுத்தது இந்த இது இருக்குது பார்த்திங்களா, நம்ம அந்த கொத்தமல்லி விதையை வந்து அடிக்கடி சட்னி பண்ணிக்கணும். அப்பப்போ சட்னி கூட எல்லாமே ஒரு துவையல் மாதிரி வச்சு சாப்பிடணும் இந்த கொத்தமல்லி இலையை. கொத்தமல்லி இலை வந்து பார்த்திங்கன்னா இந்த வயிற்று புற்றுநோயெல்லாம் வருது பார்த்திங்களா, அதெல்லாம் வராமல் தடுக்கும். எதிர்காலத்தில் வந்து இன்றைக்கி எக்கச்சக்கமாக பானிபூரி, பீஸா, பர்கரு அப்படின்னு சொல்லிட்டு மைதாவில் ஏற்படுகின்ற எல்லா உணவையும் சாப்பிட்றவங்க எல்லோரும் கொத்தமல்லி அந்த சட்னியை நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டிங்கன்னா, துவையலோ அல்லது சட்னியோ நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது வந்து வயிறை வந்து காப்பாற்றும். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும். அடிக்கடி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லி சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் அது வந்து ஒரு மாதிரி மனசு வந்து இதுவாகிடும். அப்போ டெய்லி இல்லாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டே வரணும். அப்பப்போ ஒரு நாளைக்கு கொத்தமல்லி விதை காஃபி, ஒரு நாளைக்கு வந்து துவையல், ஒரு நாளைக்கு வந்து சட்னி, இந்த மாதிரி மாறி சாப்பிட்டுக்கிட்டே வரணும். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஆரஞ்சு பழம், கமலா ஆரஞ்சுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, சின்னதாக இருக்கும் ஆரஞ்சு பழம். இந்த ஆரஞ்சு பழத்தை எப்பப்போலாம் இந்த குடி போதையினுடைய ஞாபகம் வருதோ அப்போல்லாம் 2 பழம் நல்லா அந்த தோலோடு மென்று சாப்பிட முடிஞ்சால் தோலோடு நல்லா கழுவிட்டு தோலோடு அப்படியே ஒரு சொலையாக நல்லா மென்னுட்டு அந்த தோலையும் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்ல சிறப்பு. ஆனால் அந்த தோல் சாப்பிட முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பழத்தை வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அந்த உள்ளுக்குள்ளே அந்த வெள்ளையாக வந்து நாராக இருக்கும் பாருங்கள், அதை கூட சாப்பிட்ணும். விதையை எடுத்துகிட்டு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற நாராக இருக்கிற அதையும் சாப்பிடணும். இந்த தோல்களெல்லாம் என்ன பண்ணணும், நல்லா பிச்சு போட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் வந்து ஒரு நாட்டு சக்கரை போட்டு நாம் சொல்கிற அந்த கொத்தமல்லி வந்து கூட கொஞ்சம் போட்டுட்டு அதை வந்து கொதிக்க வச்சு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து இந்த மதுவால் ஏற்பட்ட அந்த உடம்பில் ஏற்படுகின்ற அந்த சிதிலம் அடைஞ்சு போச்சு, கெட்டு போச்சு. சாராயன்றது வந்து என்ன, அது வந்து ஒரு கெமிக்கல். 20 ரூபா கூட ஆகாது, 10 ரூபா கூட ஆகாது அதை தயாரிக்கிறதுக்கு. ஆனால் 200 ரூபாய் கொடுத்து அந்த ஒரு விஷத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த உடம்பு வந்து அவ்வளோ அழிவு தூக்கி நோக்கி போகுது. அந்த லிவர் வந்து சிரோசிஸ் என்ற சொல்ல அந்த லிவரே கெட்டு போகுது. இந்த லிவர் கெட்டு போனோடனே என்ன ஆகும், அப்படியே மகோதரம்னு சொல்லிட்டு பானை மாதிரி வயிறு வந்துடுது. அப்போ லிவர் என்கின்ற அந்த உறுப்பு கெட்டு போச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கை போச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ லிவர் வந்து ஒரு மனிதனுக்கு 500 விதமான கெமிக்கல் ரியாக்ஷனை உடம்பில் பண்ணி உடம்புக்கு தேவையான பைல் வாட்டர்லேருந்து எல்லாம் இந்த யூரியா இதெல்லாம் பார்த்திங்களா எல்லாமே வந்து சரி பண்ணி கொடுக்கறது அதுதான். அப்போ யூரியா, கிரியேட்டினைன் இந்த மாதிரியான உப்புகள் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி பண்ணுறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கெமிக்கல் மாத்திரை சாப்பிட்டா கூட நம்மளை காப்பாற்றுறது இந்த லிவர் தான். நேராக போய் ஒரு ஜுரத்துக்கு வந்து ஒரு மாத்திரை சாப்பிட்றோம், அந்த ஜுரம் வந்து உடனே போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நேராக போய் இந்த லிவரை போய் பாதிக்கும். இந்த லிவரை என்ன பண்ணும், அது போராடி அந்த கெமிக்கலுக்கு எல்லாத்தையும் வந்து கிட்னி வழியாகவும் மற்ற எக்ஸ்க்ரீஷன் உறுப்புகள் வழியாகவும் தள்ளிவிடும். ஸோ அந்த மாதிரி போதை என்கின்ற இந்த ஆல்கஹால் இருக்குது பார்த்திங்களா, அந்த ட்ரக்குனால இவ்வளோ பெரிய கொடுமைகள்லாம் நடந்துட்டுருக்குது உலகத்தில். இன்றைக்கி திடீர்னு செத்து போகிறாங்க. நல்லா தண்ணி குடிக்கிறவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு இறந்து போகிறாங்க. இறந்து போகிறது ஒரு தடவை இறந்தால் பரவாயில்ல, சில பேருக்கு வந்து லிவர் சிரோசிஸ் ஆகி போயிட்டு நரக வேதனைகளை அனுபவிச்சுட்ருக்குறாங்க.
அவர்கள் மட்டும் அனுபவிக்காமல் அவங்க சார்ந்த குடும்பங்களும் இன்றைக்கி அனுபவிச்சுட்ருக்குது. ஸோ இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான முறைகளை நீங்கள் இது பண்ணணும். அதுக்கப்புறம் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் டைரக்ட் செல்லராக இருக்கேன். ஸோ இந்த அடிக்ஷன் கேர் அப்படின்றது கேவா அப்படின்ற நிறுவனத்தில் அடிக்ஷன் கேர் அப்படின்றது வந்து நமக்கு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் மறுபடியும் அந்த போதை பழக்கத்துக்கு வந்து போகாமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன அந்த மூலிகைகள் எல்லாமே வந்து இதில் போட்டு எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து லிவர் சிரோசிஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருக்குது அப்படின்னா, நான் வந்து இந்த 4 லைஃப் அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு பொருளை நான் சந்தைப்படுத்திட்டு இருக்கிறேன், நேரடியாக விற்பனை பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ரொம்ப அதிகமாக லிவர் பாதிக்கப்பட்டவங்க இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் என்று சொல்லக்கூடிய இந்த நோய் எதிர்ப்பு அணுக்களை வந்து அவர்கள் மாத்திரைகள், இது வந்து மாத்திரை வடிவத்தில் இருக்குது, இது வந்து சீம்பால்லேருந்து பிரித்து எடுத்து அதை வந்து மாத்திரை வடிவத்தில் 4 லைஃப் அப்படின்ற நிறுவனம் இன்றைக்கி சந்தைப்படுத்திட்டு இருக்குது. நான் அந்த நிறுவனத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் இதை எடுத்து பல பேருக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் இது. ஸோ அப்போ குடியை விடணுன்றவங்க இந்த மாத்திரைகள் இது வந்து நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிடுவேன், நீங்களே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் இந்த ஏரியாவில் ஈவன் இந்த தமிழ்நாட்டிலையோ அல்லது இந்தியாவிலையோ எந்த மூலையில் இருந்தாலும் பரவாயில்ல, இதை நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் வாங்கி ஒரு நாளைக்கு 4 மாத்திரை எப்போது அந்த லிவர் சரியாகிற வரைக்கும் சாப்பிட்டுட்டிங்கன்னா போதும். ஏன்னா நீங்கள் தான் அந்த விஷத்தை கொடுத்து சாவடிச்சிங்க. அந்த லிவர் சிரோசிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்புல இருக்கிற கோடான கோடி அணுக்கள் 50 ட்ரில்லியன் செல்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த செல்களில் தானே இந்த லிவரும் வருது. நம்மளுடைய ஒவ்வொரு தசைகளும் எலும்பு எல்லாமே லிவர் அந்த செல்கள் தான். அந்த செல்களை நம்ம குழந்தைங்கள நாம் விஷத்தை வச்சு சாவடிச்சிட்டோம். அதை வந்து திருப்பி சரி வரணும்னா இந்த பொருளை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் அந்த தூண்டுதல் ஏற்படுது அப்படின்னா இந்த அடிக்ஷன் கேர் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நான் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இல்லை வந்து இதை நீங்கள் நேரடியாக வாங்கிக்கிறனாலும் அதனுடைய லிங்க் நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன்னா நீங்களே கூட வாங்கி சாப்பிடலாம். ஸோ இந்த அளவில் தான் வந்து இந்த குடிப்பழக்கத்துலேருந்து நாம் வெளியில் வர முடியும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சில பேர் நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று பார்த்தேன். ஒரு நபர் வந்து ஏறக்குறைய 50 ஆண்டுகளாக குடிக்கிறாருங்க. அவர் குடிக்கிறது வந்து சாதாரணமாக குடிக்க மாட்டார். எப்போ குடிக்கிறதுக்கு போனாலும் ஒரு 3 பேர் 4 பேர் கூட்டின்னு தான் குடிப்பார். அவருக்கு கம்பெனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து அவர் பெருமையாக சொல்லுவார், நான் எல்லாருக்கும் வந்து குடி தானம் கொடுக்குறேன். அதாவது அன்னதானம் கொடுக்குற மாதிரி. இப்போ யாராவது நம்ம கூட வந்து ஹோட்டலுக்கு கூட்டும் போய் நம்ம ஒரு சாப்பாட்டுக்கு வாங்கி கொடுத்தோம்னா அது ஒரு புண்ணியமாக போச்சுடா, ஒரு வயிற்று பசி தீக்கிறவனுக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதே மாதிரி இந்த தலைவர் என்ன பண்ணுவார், எப்போ போனாலும் ஒரு 2 பேர் 3 பேர் எப்போ போனாலும் ஒரு 500 ரூபாய் கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய்க்கு குடிக்கிறார் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய 15,000 ரூபாய்க்கு குடிக்கிறாரு. இந்த 15,000 ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கணக்கு போட்டிங்க அப்படின்னா ஏறக்குறைய 1,80,000 ரூபாய்க்கு குடிக்கிறாருங்க. இந்த 1,80,000 ரூபாயை 40 வருடங்களாக அந்த 1,80,000 ரூபாயை நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். 40 × 1,80,000 ரூபாய் யோசிச்சு பாருங்கள். அப்போது குறைஞ்சபட்சம் படிச்சிங்கன்னா 40 லட்சம் ரூபா. அப்போ 4 × 8 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 60, ஏறக்குறைய 50 லட்சம் ரூபாய், 1/2 கோடி ரூபாய்க்கு குடிச்சிருக்காரு அவர். இந்த 1/2 கோடி ரூபாயை தன்னுடைய சந்ததிக்கு அவர் பயன்படுத்தியிருந்தால் இந்த நாட்டில் வந்து பிச்சைக்காரன்ட்டு யாருன்னா இருப்பாங்களா, இல்லை வந்து வறுமை கோட்டிற்கு கீழே யாராவது இருப்பாங்களா? இன்றைக்கி டாஸ்மார்க்கில் ஒவ்வொருத்தரும் 200 ரூபாய்க்கு குறைஞ்சபட்சம் குடிக்கிறானே. இந்த 200 ரூபா அவனுடைய குடும்பத்துக்கு நேரடியாக போய் சேர்ந்ததுன்னா டெய்லி இந்த அரசாங்கம் கொடுக்குற 1000 ரூபாய் பணத்தை நம்பி தான் இந்த மக்கள் வாழ்ந்து ஆகணுமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்போது வறுமை யாராலையும் வரலைங்க. வறுமை இங்கே வரப்படுகிறது. ப்ரோக்ராம் பண்ணி ஒவ்வொரு குடும்பமும் வறுமையில் வாடணும் அப்படின்றது உண்மையிலேயே இந்த அரசாங்கம் திட்டமிட்டு பண்ணுதா, திட்டம் இல்லாமல் பண்ணுதா, எதேச்சே பண்ணுதா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நடக்குது. குடும்பங்கள் வறுமையாக்கப்படுகின்றன, ஏழைகளாக்கப்படுகின்றன. அதன் மூலமாக யாராவது ஒரு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டானான்னு சொல்லிட்டு கையேந்தி பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில் இந்த மக்களை வந்து ஏற்படுத்தி வச்சுருக்கிறீங்க. இதுதான் இன்றைய சூழ்நிலை. இதை புரிஞ்சு வெளியில் வரணும் அப்படின்னா இதை கேள்வி எழுதுகின்ற எல்லா தாய்மார்களும், எல்லா சகோதர சகோதரிகளும் உண்மையான மத்தக மதுன்ட்டு நான் சொல்லிட்டேன். நானும் மது குடிக்கிறதுக்கு தான் தயாராகிட்டுருக்கிறேன். ஆனால் இயற்கை என்ற பிரபஞ்சம் எனக்கு அதை கொடுக்கும் அப்படின்றது. இப்போது இதெல்லாம் பேசுகிறதுக்கே பயமாக இருக்குங்க. ஏன்னா இந்த அதிகார போதையில் இருக்கிறவன் அந்த மூடர்கள் அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வந்துட்டானுங்க.
இன்றைக்கி வந்து இந்த மதுன்றது அவங்களுக்கு மிகப்பெரிய கேஷ் கவ்வாக இருக்குது. அவர்கள் என்ன வேணாலும் செய்வாங்க. ஸோ அதனால் அவர்கள் இந்த மாதிரியான நிலை மீறி நாம் போகிறதுக்கு முன்னாடியே நாம் நம்மளுடைய குடும்பத்தை காப்பாற்றணும். அதனால தான் சத்திய தர்மத்தை வந்து எல்லாருக்கும் போதிக்கணும். இந்த உடம்புடைய முக்கியத்துவத்தை கொடுக்கணும். 50 ட்ரில்லியன்லேருந்து 100 ட்ரில்லியன் அணுக்கள் இந்த உடம்புல இருக்குது. 50 லட்சம் ஆண்டுகளாக இந்த பிரபஞ்சம் நம்மளை தவம் இருந்து இந்த பூமியில் படைச்சிருக்கு. இதையெல்லாம் உணராமல் இந்த மதுக்கும் போதைக்கும் போய் அடிமையாகி இன்னும் இந்த போதை உள்ளே போச்சுன்னா என்ன பண்ணுது? குழந்தைன்னு பார்க்க மாட்டேன்றான், குமரின்னு பார்க்க மாட்டேன்றான், கிழவின்னு பார்க்க மாட்டேன்றான். எல்லாரையும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிடுறானுங்க. தன்னுடைய வயதையொத்த பெண் பிள்ளைகள், தன்னுடைய பேரப்பிள்ளைகளுடைய வயதை உள்ளத பெண் பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கி கற்பழிப்பு என்ற சூழ்நிலைகள். அப்படி இல்லைன்னா வருமானம் காசு அதிகமாக இருந்தால் பேரம் பேசுகிறான். 1 கோடி ரூபாய் தரேன், 2 கோடி ரூபாய் தரேன், பெண்களை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசுகிறான். இதெல்லாம் எங்கேருந்து வருது? இந்த மது போதையினால் தான் வருது. தன்னை மனிதன் இயக்கும் பொழுது தான், மனிதன் என்கின்ற அந்த நினைவை இழக்கும் பொழுது தான் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. எனவே இதை கேள்வி வருகின்ற என்னுடைய சகோதர சகோதரிகள் சில விஷயங்கள் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் உபயோகப்படுத்தியிருந்தாலும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மது போதை தான் இன்றைய பெண்கள் சீரழிவதற்கும் காரணம், எல்லா குடும்பங்களும் சீரழிவதற்கு காரணம். ஏறக்குறைய ஒரு சாதாரண ஒரு மது பிரியர் 50 லட்சம் ரூபாய், ஏறக்குறைய 1/2 கோடி ரூபாய் அவன் வாழ்க்கையில் அவன் மதுக்கு வந்து செலவு பண்ணி நம்மளுடைய குடும்பத்தையே நாசம் பண்ணிடுறான்றத ஒவ்வொரு தாய்மார்களும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இதை வந்து இந்த கேள்வி விடுற பிள்ளைகளும் தாய்மார்களும் நீங்கள் மனது வைத்தால் மட்டும்தான். ஓட்டுக்கு 500 ரூபா கொடுக்குறாங்க, 1000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஓட்டு போட்டுட்டு நாம் மேலும் 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 இந்த சந்ததிகளை மதுவுக்கு தான் அடிமைப்படுத்த முடியுமா? இந்த இளைஞர்களை மதுவுக்கு பலி கொடுக்க போகிறோமா? நீங்கள் தீர்மானம் பண்ணணும். இது வந்து ஒரு விழிப்புணர்வு வரணும். எல்லாருக்கும் இதை சொல்லுங்கள், புரிய வைங்க. வாழ்க்கையுடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் சிறப்பாக வாழ்ந்து நமக்குள்ளே இருக்கின்ற அந்த நம்முடைய உடலை அழியாமல் காக்கக்கூடிய மரண பெருவாழ்வை அளிக்கக்கூடிய அந்த மத்தக கல்லை நாம் குடித்து வாழ்வாங்கு வாழ்வோம், மண்ணூழி காலம் மட்டும் இந்த பூமியிலே வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.